சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புரிஞ்சுக்க முடியலையா? சொல்லாம நான் ஏன் தவிக்கிறேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பொய்ய சொல்லிட்டு அதை நியாயப்படுத்த நினைக்காதீங்க. உண்மையை மறைக்கிறதுனால பழிப்பாவத்துக்கு ஆளாக போறது நீங்க கிடையாது, நானும் என் குடும்பமும் தான். உண்மை தெரிஞ்சா அத்தையும் வெண்ணிலானையும் என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுற மாதிரி இருக்கு. என் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. அதே காரணத்துக்காக தாங்க நானும் சொல்றதுக்கு பயப்படுறேன். நாம சொல்லாம அவங்களுக்கா தெரிஞ்சு போச்சுன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்குங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையை மறைச்சு கூட்டு களவாணித்தனம் பண்ணிருக்கீங்களா? உன்னோட சேர்த்து என் பிள்ளையும் மயக்கி களவாணித்தனம் பண்ணி வச்சிருக்கியான்னு கேட்பாங்க. இவ்வளவு பேச்சும் கேட்டதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? போதும், நிறுத்துங்க மகா. நான் தான் நாளைக்கு சொல்லிடுறேன்னு சொல்றேன்ல, தயவு செய்து என்ன நம்புங்க. நான் எப்படிங்க உங்களை நம்புறது? சரிங்க, இப்போ உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை பண்றேன். சரிங்க, என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணுங்க, அப்ப நான் உங்களை நம்புறேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கன்னு. நாளைக்குன்னு சொல்றதெல்லாம் சும்மா. இப்போதைக்கு என்ன சமாளிக்கணும் அவ்வளவுதானே? இல்ல மகா, அப்படிலாம் இல்ல. அப்ப சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. உங்களால நாங்க அவமானப்பட்டு நிக்கணும், அதான் நடக்க போகுது. இல்லைங்க, 7 ஜென்ம பந்தம்னு சொன்னதெல்லாம் கற்பூரமா காத்துல கரைஞ்சு போக போகுது. அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேங்க. நீங்களும் நானும் வேற கிடையாது. என் பொண்டாட்டி தலை குடிஞ்சு நிக்கிறான்னா அந்த இடத்துல நானும் தலை குடிஞ்சு நிக்கிற மாதிரி தான். தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, என்ன நம்புங்க. சரிங்க, நான் நம்புறேன். ஆனா நாளைக்கு என்ன ஏமாத்திராதீங்க. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நீங்க அத்தை கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும். பசின்னு வேற சொன்னீங்க, போய் சாப்பிட்டு படுங்க. நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு இப்ப சாப்பிட தோணல. ஆத்தாளே எங்கட விராமவள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம் பூ நிறைந்தாளே, புவியடங்க காத்தாளே, அங்குசம் பாசாங்குஷமும் மங்கையும் சேர்த்தாளே, முக்கணி வைத்து கை தொழுவார்க்கு தீங்கியதும் இல்லையே, அன்னையே வருபவளே போற்றிவோம், அகங்கார ரூபினியாய் ஆனவளே போற்றிவோம். ஐயா, நீங்க கேட்ட எல்லாமே கொண்டு வந்துட்டேன். வேற ஏதாச்சும் வேணும்னாலும் கேளுங்க, கொண்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்மைல் ப்ளீஸ் சேனல். நான் தான் உங்க மதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்ல, எங்க அத்தைக்கு தாலி சரடு செயினை கோக்க போறாங்க. வாங்க நாம பார்க்கலாம். ஐயா, இது ஏன் சேனல், அதனால ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம். ஹாய். இந்த சேனல்ல நீங்க வந்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆயிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்த ஃபங்க்ஷனை நாம இன்னைக்கு லைவா பார்க்கலாம். ஓகே, நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இங்க பாத்தீங்களா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க. நல்லா சிரிங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. சித்தி, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒரே ஒரு ஹாய் சொல்றீங்களா ப்ளீஸ்?
ஹாய். அப்புறம் நான் உங்களையும் ஃபேமஸ் ஆக்கிடுவேன். ஓகே? ஆமா, இவ பெரிய ஃபேமஸ் ஆகி அப்படியே சம்பாதிச்சு கொட்ட போறா. ஏண்டி இவ்வளவு பொருளை கொண்டு வந்து வச்சியே, வெத்தலையை கொண்டு வந்து வைக்க வேண்டாம்? வெத்தலை எவ்வளவு முக்கியம். இந்தா. 25+2. என்னங்க ரம்மி விளையாடுறீங்களா? கௌரி, நான் ஒண்ணு ரம்மி விளையாடல, அறுசுவை. மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. மகா, என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில நம்ம வீட்டுல யாருமே என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டதே இல்லம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன மாமா, நான் உங்ககிட்ட சீரியஸான விஷயம் பேசணும்னு சொல்றேன், நீங்க பெருமையா இருக்கமான்னு பேசிட்டு இருக்கீங்க. சரிம்மா, நானும் சீரியஸாவே கேக்குறேன். என்னாச்சுமா? உங்க பையன் முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்காரு மாமா. என் பையனாச்சே, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயாதா என்ன? மாமா, உங்க பையன் பெரிய பொய் சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, என் பையன் என்ன மாதிரி கிடையாதுமா. அவன் ரொம்ப யோகிய. பொய் பித்தலாட்டனா அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா யாருமே சொல்ல முடியாத பெரிய ஒரு பொய்ய நீங்க எல்லாரும் நம்புற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. என்னம்மா சொல்ற? நாங்க வசதியான குடும்பம்லாம் இல்ல மாமா. எங்க வீடு சொந்த வீடு கிடையாது. எங்க வீட்டுல இருக்கிற சோஃபா, டிவி எதுவுமே எங்களுது கிடையாது. முக்கியமா நான் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கல, 30,000 தான் சம்பாதிக்கிறேன். அந்த பணத்தையும் நான் எங்க வீட்டுக்கு தான் கொடுப்பேன். இது எல்லாத்தையுமே நான் உங்க பையன் கிட்ட. உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்பவே நீ என் பையன்கிட்ட சொல்லிட்ட. இத என் குடும்பத்துல மறைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதானம்மா? இது எல்லாமே எனக்கு தெரியுமா. என்ன சொல்றீங்க மாமா? ஆமாமா. அப்போ இதையே நீங்க அத்தை கிட்ட சொல்லல? எதுக்குமா சொல்லணும்? இத பாருமா, உன் அத்தைய பத்தி உனக்கு சரியா தெரியாது. நீ பாக்குறது ஒரிஜினல் கௌரி கிடையாது. மேலோட்டமா பார்க்கும்போது எல்லார்கிட்டயும் சகஜமா பழகுற மாதிரி தெரியும். ஆனா அவ யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட தான் பழகுவா. உங்ககிட்டயும் குடும்பத்துக்கிட்டயும் இவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறானா காரணம் நீங்க வசதியானவங்க நினைச்சுதான். அது மட்டும் இல்லாம நீ 50,000 ரூபாய் சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு கொடுப்பேன்னு தான் அவ நம்புறான். எந்த நேரமும் நான் ரெம்மி விளையாடுறத பார்த்தா உனக்கு கேவலமா தெரியலாம். நான் இப்படி ஆனதுக்கு காரணமே உன் அத்தை கௌரி தாமா. பேங்க்ல நல்ல வேலையில இருந்த நான் வாங்கின சம்பளத்தை வச்சு கௌரவமா குடும்பத்தை நடத்திருக்கலாம். ஆனா அவளுடைய பணத்தாசையால லஞ்சம் வாங்கவும் பேங்க் பணத்துல கை வைக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. அவளால எனக்கு வேலையும் போச்சு, இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போச்சு. அந்த மாதிரி நிலைமை யாருக்காவது வந்தா சில பேர் குடிக்க அடிமை ஆயிடுவாங்க. நான் ரெமிக்கு அடிமை ஆயிட்டமா. உன் அத்தக்காரி ஒரு பண பேய், பண பிசாசு. அவளுடைய பேராசையால, அவ கொடுத்த டார்ச்சரால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற பயத்துலதான் செல்வம் பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்ற ஒரு பொய்க்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குமா? அதுல ஒரு நியாயமா இருக்கு. நீங்க வசதி இல்லாதவங்கிற உண்மைய என் பொண்டாட்டி கௌரி கிட்ட சொல்லியிருந்தா நிச்சயமா இந்த கல்யாணம் நடந்திருக்காதுமா. என் பையனை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ அவன் லைஃப்ல வந்துட்டா எல்லாமே கைகூடி வரும்னு ஒரு நம்பிக்கைமா. ஆனா நீ எல்லா உண்மையும் இப்பவே சொல்லிடணும்னு அவனுக்கு நீ பிரஷர் கொடுத்துட்டு இருக்க. அதுவும் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறது உங்க பையனுக்கும் தெரியுமா மாமா? தப்பா எடுத்துக்காதம்மா.
2 பேருமே சேர்ந்துதான் எல்லாத்தையும் மறைச்சோம். பணம் என்னம்மா பணம்? சரி ஏய் வாடி. வெண்ணிலா, போம்மா. எல்லாம் இப்படி பண்ணாத. போமா. இந்தாங்கம்மா. அம்மா நில்லுமா. அக்கா என்னக்கா இது, என்ன பண்றீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. நீ சும்மா இரு மீனாட்சி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க பாருமா வெண்ணிலா, ஒரு பொண்ணு வாழ்க்கையில தாலி பிரிச்சு கோக்குறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா. அதோட அவ பந்தத்தை உறுதிப்படுத்துற ஒரு விஷயம். நீ புருஷனை பிரிஞ்சே இருக்க, சொல்றனேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. உன் கையால இந்த நல்ல காரியத்தை பண்ணா மகா இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவ வாழ்க்கை எப்படிமா நல்லா இருக்கும். அக்கா அதனாலதாம்மா சொல்ற, நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிற. ஏய் வெண்ணிலா, கேட்டியாம்மா? கேட்டியா? இந்த அவமானம் தேவையா எனக்கு? இதுக்குதான் நான் இதுல எல்லாம் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ சந்தோஷமா உனக்கு? கோச்சுக்காத வெண்ணிலா, அந்த அம்மா சொல்றதுதான் சரி. உன் வாழ்க்கையே இப்படி இருக்கும்போது உன் தம்பி வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்ல. ஆமா கௌரி அம்மா, பெரியவங்க இதெல்லாம் ஒரு காரணத்தோட தான் சொல்லியிருப்பாங்க. சம்பிரதாயத்தை நம்ம மீறக்கூடாதுல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏமா மங்களம்மா, மாப்பிள்ள எந்த காலத்துல இருக்கீங்க? இந்த மூட நம்பிக்கையில நம்புறதை விட்டு பல காலமாச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க என் கூட பிறந்த அக்கா. நான் நல்லா இருக்கணும்னு அவங்கள தவிர வேற யாரும் யோசிப்பா? ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள, அது வேண்டாம், போதும் விடுங்க. இந்த நல்ல காரியத்தை அவங்க தான் செய்வாங்க. அக்கா, நீ வந்து செய்ய வேண்டியது செய்க்கா. என்னடா மறுபடியும் இவங்க கிட்ட அவமானப்படணுமா? வேண்டாம். வெண்ணிலா, அதான் செல்வம் சொல்லிட்டான்ல, செய்மா. அப்புறம் எதுக்கு விதண்டாவதம் பண்ற? போம்மா, போய் செய். வாக்கா, வந்து முறைய செய். அம்மா வெண்ணிலா, மங்களாக்கா பேசினது தப்புதான். அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீயே பண்ணுமா. சொல்றல்ல, பண்ணுமா. நேரம் ஆயிட்டு இருக்கு, செய்மா. வாக்கா. வாங்கம்மா, இந்தாங்க, நீங்களே இந்த முறையை செஞ்சிருங்க. என்னங்க, என்ன அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
இப்ப அத்தை கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? இப்பவே சொல்றதா? எல்லாரும் முன்னாடியும் வச்சுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? வந்திருக்கிற எல்லாருக்கும் உண்மை தெரியட்டும், நீங்க சொல்லுங்க. ஏதாவது சாப்பிடுறியா? ஸ்வீட் சாப்பிடுறியா? வேண்டாமா. ஏதாவது சாப்பிடேன்டி. வா செல்வம், என்னடா நீ மட்டும் வர, மகா வரல? பசிக்கலையாம்மா? ஏன்னா மத்தியானமே சாப்பிட்ட மாதிரி தெரியல, இப்போ சாப்பிடலன்னா என்னடா அர்த்தம்? உடம்பு ஏதாவது சரியில்லையா? தலை வலிக்குதாம்மா? ஆமா மாமா, அத்தைக்கு கண்ணுல தானே தூசி பட்டது, அப்ப கண்ணு தானே வலிக்கும், எப்படி தலை வலிக்கும்? இல்ல, தலை தான் வலிக்குதான். ஓ, நெத்திக்கு கீழே கண்ணு இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து வலிக்கும் போல. ஏ மண்டு, அப்படி கிடையாது. ஹீரோயின் கண்ணுல தூசி விழுந்தா ஹீரோ அதை ஊதி எடுக்கணும். கண்ணும் கண்ணும் நோக்கும். கட் பண்ணா ஃபாரின்ல ரொமான்டிக் சாங் படத்துல பார்த்தது இல்லையா? அத போய் கெடுத்துட்டு வந்திருக்கியே. ஏய், இதெல்லாம் குழந்தை முன்னாடி தான் பேசுவியா? அதுவும் அண்ணா நீ பத்தி? சும்மா இரு. சும்மா இரு. டேய், நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க? வா உட்காரு. நீ எந்திரடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கும் பசிக்கல. டேய், என்னடா உன் பொண்டாட்டிக்கு பசிக்கலன்னா உனக்கும் பசிக்காதா? நான் மகாவை போய் என்னன்னு பாத்துட்டு மாமா வரேன். இரு, எதுக்கு பறக்குற? இல்லடி, நேத்து ராத்திரி பூ கட்டும் போதே தலை வலிக்குதுன்னா, இன்னைக்கு ஏதோ கண்ணுல தூசி விழுந்துருச்சு, இவன் ஏதோ சாப்பிடல பசிக்கலங்கிறான். என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேனே. ரொம்ப பண்ற நீ. அவ என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்தாளா? ஏன் தலைவலின்னா தாங்க மாட்டாளா? விட்டா தைலம் தேய்ச்சி விட்டு கால் அமுத்தி விடுவ போல இருக்கு. இல்லடி, அவ சாப்பிடல தலைவலிங்கிறாளேன்னு மனசு கேக்கல. ஐயோ, அப்படியே பச்சை குழந்தை பாரு. பால் சாதம் கலந்து ஊட்டி விடு போ. அக்கா, எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வசதியான வீட்டு மருமகன்றதுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா? சபையில அத்தனை பேருக்கு முன்னாடி அம்மா சொன்னதை கேட்டல்ல? 50 பவுன் நகை போட்டுட்டு வந்தாலாம். $10 லட்சம் பணம் கொண்டு வந்தாலாம். ஓவரா பண்றாங்க. ஐயோ, செல்வம் நிலைமையை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. இப்படியே நல்லா அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. ஒரு நாள் உன் தலையிலே உட்காந்து தபலா வாசிக்க போறா பாரு. மகா பாவம்க்கா, அவங்க அப்படிப்பட்டவங்கலாம் கிடையாது. ஆஹா, பொண்டாட்டிய சொன்னதும் அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருது ஐயாக்கு. ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்ல. சரி, நீ சாப்பிட்டியா? ஆமா, உன் பொண்டாட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? நான்லாம் எப்பவும் சாப்பிட்டேன். அது பெரிய அரண்மனை கதவை கூட பூட்டு போட்டுடலாம். ஆனா ஏன் வாய்க்கு பூட்டு போட முடியாதுன்னு சொல்ல வரியா? ஐயோ அக்கா, உன் பஞ்சாயத்துக்கு என்ன பிடிச்சி இழுக்காத என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொன்னான். அதுல ஒரு டயலாக் டக்கு ஞாபகம் வந்தது, அதை சொன்னேன். உன்னை போய் நான் கிண்டல் பண்ணுவேனா? இருடா, பால் சூடு பண்ணி தரேன், மகா கொண்டு போய் கொடு. செல்வம், உன் நிலைமை எனக்கு புரியுது. மகா மனசு சங்கடப்படாம சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணுமோ அதை செய் செல்வம். செய்வேன்னு நினைக்கிறேன். செல்வம், இந்தா குடுத்துட்டு நீ வந்து சாப்பிடு. வெறும் வயித்தோட படுக்காரு.
என்ன இது? இவன் இப்படிலாம் பண்றத பாக்கும்போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. என்ன அப்படியே நிக்கிறீங்க? அதான் சொல்றேன்ல, எல்லாரும் கிளம்பி போங்க, போய் படுங்க. நல்லா சமாளிக்கிறான். நாளைக்கு மகா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா தெரிய போகுது. அப்ப இருக்கு உங்களுக்கு. டேய் செல்வம், ஒன்னும் பிரச்சனை இல்லையேடா? உன் முகமே சரியில்லையேடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, போய் படுங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. மகாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியே பாரு. ஆனா ஏன் மருமக சீரா 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொண்டு வந்திருக்கா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி கடைசியில இப்படி தனியா தவிக்க விட்டு வீட்டை விட்டு போயிட்டே மகா. எல்லா உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சரி பண்ணிடலான்னு நான் நினைச்சேன். இவ்வளவு சீக்கிரம் உனக்கு எல்லாம் தெரிய வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே மகா. ஆனா நான் ஏன் இவ்வளவு பொய் சொன்ன? உன் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்க. எந்த அளவுக்கு உன்னை காதல் வச்சிருந்தா இந்த அளவுக்கு போயிருப்பேன்னு நீ புரிஞ்சுக்கவே இல்லையே மகா. அது சரி, எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு மகாவை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? உயிரோட மானம்தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும் நான் யோசிச்சிருக்கணும். அத போய் அவளையும் அவ குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கணும். என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் நான் தான் யோசிச்சிருக்கணும். ஆனா உன் மேல இருந்தப்பா பாசத்துல நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எல்லாம் என் தப்புதான், எல்லாமே என் தப்புதான். காசு பணத்தோட குணம் தான் முக்கியம்னு நான் அம்மாக்கு புரிய வச்சிருக்கணும்.
அதுவும் மகாமதிரி ஒரு பொண்ணை பத்தி என் அம்மாவுக்கு நான் உணர்த்தி இருக்கணும். அது மட்டும் இல்லம்மா, என்னோட முதல் மாச சம்பளத்தை அத்தை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாம திவ்யாவோட நகையை அடமான வச்சு அத்தை கிட்ட அவர் கொடுத்திருக்காரு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போதுதான் அவர் எல்லாத்தையும் மறைச்சிருக்காருங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. கையில 10 லட்சம் ரூபாய் இருக்கும்போது அவர் எதுக்காக 50,000 ரூபாய்க்காக திவ்யாவோட வலையில அடமானம் வைக்கணும்? நம்ம வசதியானவங்க கிடையாது, மாச சம்பளத்தை என்னால அவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவ்வளவு பணமும் நகையும் அவங்க புள்ளதான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னு அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஒரு சாதாரண பேங்க் ஸ்டாஃபுக்கு எங்க இருந்துமா வரும் இவ்வளவு பணமும் நகையும்? இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உண்மை தெரிய வரும்போது அத்தைக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்க போறது நீயும் நானும் தான். தப்பு பண்ணிட்ட. நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ உன் மாமியார் வீட்டுக்கு போ, எல்லாத்தையும் மாப்பிள்ள பாத்துக்குவாரு. இது வரைக்கும் அவர் பண்ண தப்புக்கு நான் காரணம் கிடையாதுமா. இப்போ எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ண தப்புக்கு நானும் உடந்தையா இருந்து பழி சுமக்கணுமா? எல்லா உண்மையும் அத்தை கிட்ட சொல்லி அவங்க பரவாயில்ல மகாதான் என் மருமகனை அவங்க வந்து என்ன கூப்பிடாம நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு தாமா வந்திருக்கேன். இவ்வளவு பிடிவாதமா இருந்தா எப்படி வாழ்க்கையை எளிமையா நடத்த முடியாதுடி. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்யும். நாம தாமா அனுசரிச்சு போகணும். ஓ, உன்னுடைய மனநிலைமை இப்ப அப்படி மாறிடுச்சா? ஒரு தப்பு பண்ணி தைரியம் வந்துருச்சுன்னா அதுவே பழகிடும்னு சொல்லுவாங்க. நீ பேசுறத பார்த்தா எனக்கு இப்ப அப்படிதாம்மா தோணுது. இல்ல, அது இல்லடி. இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்குள்ள உன் பொண்ணு வீடு திரும்பிட்டாளான்னு அக்கம் பக்கத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, மறந்துடாத. ஓ, நீ மட்டும்தான் இவங்களை அக்கறையா வளர்த்த, நான் வளர்க்கல. உனக்கு மட்டும்தான் இவங்க மேல பாசம் இருக்கு. நீ சொல்றதும் சரிதாம்மா. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ புருஷன் பிள்ளைங்க தான் அவ வாழணும். பிறந்த வீட்டை மறந்துருந்தானே நீ சொல்ல வர? எனக்கு தான் புத்தி இல்லம்மா. வாங்குற சம்பளத்தை என் பிறந்த வீட்டுக்கு தான் கொடுப்பேன்னு என் புருஷன் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன் பாரு. நான் இங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுமா, நான் எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். அக்கா ஏங்க இப்படி எல்லாம் பேசுற? மகா, நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வேண்டாம். அந்த வீட்டுக்கு என்னால போக முடியாது. நீ போய் தான் தீரணுமா? முடியாதுன்னா முடியாதுமா. அக்கா அக்கா அம்மா 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 என்னமா என்னாச்சு பாருமா? என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சு? தண்ணி எடுத்துட்டு வா. சரிக்கா புடிச்சு. அம்மா 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 டேய் செல்வம், என்னடா ஆச்சு? ஏன் இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்க? டேய் ஏன்டா டல்லா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? மகா கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டாங்களா? நினைச்சேன். டேய் அப்படின்னா உன் வீட்ல உன்னோட உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சா? டேய் சாமி, மகா சிஸ்டர் கோச்சிக்கிட்டு போனா ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு உங்க அம்மா கேட்டிருப்பாங்களே. கேட்டாங்க. ஆனா மகாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு ஃபோன் வந்துச்சு. அதான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். சே, அப்படியும் ஓப்பன் ஆகலையா? மிஸ் ஆயிடுச்சு. ஏன்டா செல்வம், நீ எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டே இருக்க. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்க. என்னடா சும்மா ஸ்கேட்டிங் விளையாட்டு மாதிரி நழுவி நழுவி போயிட்டே இருக்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த விளையாட்டு விளையாடுவ? மகா சிஸ்டர் உங்க அம்மா கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல சொன்னாங்க. நாம என்னடானா தந்திரமா உண்மையெல்லாம் சொல்லாம காலத்தை தள்ளிக்கிட்டே இருந்தோம். ஆனா விதி வலியதில்ல. உங்க அம்மாவே மகா சிஸ்டர் முன்னாடி அந்த வரதட்சணை மேட்டர் போட்டு உடைச்சிட்டாங்க. அப்பயாவது நீ உண்மையை சொல்லிருக்கணும்ல, சொல்லல. ஆனா ஒண்ணு செல்வம், உன் கதை இப்பதான் சூடு பிடிக்குது. நான் இங்க வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ இன்னும் கதை கிதங்கற. டேய், என்னதான் நான் உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் 3வது மனுஷனுக்கு நடக்கிறது கதை தானடா. ஒரு படத்துல நாம சொத்தி சொத்தி விளையாடலாமா அப்படின்னு காமெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு உன் கதை. மகா கிட்டே உண்மையை சொல்ல வேண்டாம், உங்க அம்மா கிட்டே உண்மையை சொல்ல வேண்டாம்னு நான் தான் சொன்னேன்.
ஆனா இப்பதான் எல்லாமே கைமீறி போயிடுச்சேடா. சட்டு புட்டுன்னு எல்லா விஷயத்தையும் மகா சிஸ்டர் கிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லி பிரச்சனையை தீர்த்து வைப்பியா?